ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கடாய் பன்னீர் கிரேவி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. கடைக்கு போய் வாங்கவே வேண்டாங்க, வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. 1.5 டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போல் மிளகு, பட்டை, இலை, கிராம்பு, லவங்கம், நட்சத்திர சோம்பு, கசகசா, சோம்பு 1/4 டீஸ்பூன் எல்லாமே எடுத்துருக்குங்க. நம்ம இது கூடவே ஒரு இலையை சேர்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில கடாய் நல்லா சூடானதுமே நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரே 1 நிமிஷம் போல் மிதமான தீயில வறுத்து எடுக்கணுங்க. ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் ஆறட்டும். பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பவுடரை பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாங்க. இந்த பவுடரை ஒரு ஓரம் வச்சுருக்கோங்க. திரும்பவும் நம்ம அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம திரும்பவுமே மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5 முந்திரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டோம். இதுவெல்லாம் ஒரு ஓரம் வச்சுருங்க. இது கூடவே நம்ம பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி வச்சுருங்க. 2 நிமிஷம் போல் நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தாங்க வெங்காயம் எல்லாமே நல்லா கலர் மாறி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லாவே கலர் மாறி வந்திருக்குங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க வெங்காயம். அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பன்னீர் வெங்காயம் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. திரும்பவுமே நம்ம அதே கடாய் வச்சுக்கோங்க. அதே கடாயில் திரும்பவுமே ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே குட்டி குட்டியாக கட் பண்ண சொல்லியா வெங்காயம், அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க. திரும்பவுமே நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிடலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடி அரைச்சி வச்சோல்லையா பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், முந்திரி, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம பச்சை தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால 2 நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே விட்டுருங்க. மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சால்ட் இல்லைனா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. திரும்பவுமே கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே அரைச்சி சொல்லியா ஸ்பைசஸ் எல்லாம் அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க.
பவுடர் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் மேலே தெளி வரட்டுங்க. அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. நீங்கள் இடையில ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இது இப்படியே கொதிக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீரும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் கேஸ்ட்ரோல் வச்சுருந்தா போதுங்க, மீடியம் ஃப்ளேமில். இப்போ கலக்கி விட்டாச்சு. நீங்களே பாருங்கள் நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்படி இருந்துச்சுன்னா மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே இது கூடவே கஸ்தூரி நேர்த்தி சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட கஸ்தூரி நேர்த்தி இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட கொத்தமல்லியில் ஆட் பண்ணலங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக கடாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.